அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி டாப் 13 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். டாப் 30 அப்படின்னா, இதுவரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல நடந்த கொஸ்டின்ஸ் சரிங்களா? 2021, 2022 அதுக்கடுத்து 2023 சரிங்களா? இந்த இயர்ல நடந்த கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன் பார்ப்போம். மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ்க்கு வந்து இப்போ போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு போயிடுங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்க. இது 2021ஓட கொஷின். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எந்த அளவுக்கு பார்க்குறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 1 மார்க்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க, 2 மார்க்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க, 3 மார்க்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதேபோல் கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அதேமாதிரி ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் எல்லாமே எது கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். அதனால் அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கம்பல்சரியாக படிச்சிருங்க. இதில் இருக்கக்கூடிய இது எல்லாமே இது ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸு. 1 மார்க்ஸு மோஸ்ட்லி 90% நீங்கள் புக் பேக் 1 மார்க்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறங்க. ஏன்னா புக் பேக்லேருந்து நமக்கு நிறையா கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அதனால் அது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் சரிங்களா? 2 மார்க்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் வழிகளை கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒளிவிலகல் எண் 1.5 கொண்ட கண்ணாடியின் தளவிளைவு கோணத்தை காண்க. பெல்டியர் விளைவு என்றால் என்ன? நிலை மின்னழுத்தம் வரையறு. அதுக்கடுத்து பயன் தொடக்க அதிர்வெண் என்பதை எவ்வாறு வரையறுப்பாய்? ஆம்பியர் சுற்று விதியை கூறு. வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? அதற்கடுத்து அகச்சிவப்பு கதிர்களின் இரு பயன்பாடுகளை கூறு. அதுக்கடுத்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வாண்டிகிராஃப் ஏற்றியால் உருவாக்கப்படும் பெரும மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு. அதே 2022க்கான கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இங்கேயும் 1 மார்க்ஸு சேம் தான். சேம்னா நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் வந்து எல்லாமே படிச்சிருங்க. இந்த கொஷின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? உங்கள் ஸ்கூலில் நடந்த காலாண்டு, அரையாண்டு ஒரு சில ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மார்க் டெஸ்ட்டுன்னே தனியாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருந்தால் பாருங்கள். புக் பேக்கை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. சரிங்களா? இன்டீரியர் வந்து நீங்கள் படிக்கிற 2 மார்க் 3 மார்க்லேருந்து தான் இருக்கும். 5 மார்க்ஸ். இங்கே பாருங்கள். இது வந்து 2022 கொஸ்டினுக்கான 2 மார்க். ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன? கால்வனோமீட்டரின் மின்னோட்ட உணர்தினை எவ்வாறு அதிகரிக்கலாம்? ஒரு உலோகத்தின் ஒளிமின் வெளியேற்று ஆற்றல் என்பதை வரையறு, அதன் அலகை தருக. அதுக்கடுத்து 197 அணுக்கருவின் ஆரத்தை கணக்கிடு. ஃப்ளெமிங்கின் வளைக்கை விதி. மாசூட்டல் என்றால் என்ன? அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்றால் என்ன? மின்தடை எண் வரையறு. அதுக்கடுத்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, சமபக்க முப்பட்டகம் ஒன்றின் சிறும திசை மாற்ற கோணம் 40 டிகிரி எனில் முப்பட்டக பொருளின் ஒளிவிலகல் எண்ணை கணக்கிடுக. இது வந்து 2022. இது பார்த்தீங்கன்னா 2023க்கான கொஷின் சரிங்களா? இதுலேயும் 1 மார்க்ஸ் வந்து பாருங்கள். இயர் இன்க்ரீஸ் ஆக கொஷினோட லெவல் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா ஸ்டார்டிங்லாம் ஃபஸ்ட்டு நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் ரொம்பவே கொஷின்ஸ் வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு சில சஜஷன்லாம் சொல்லி ஏன்னா நமக்கு வந்து நிறையா 2 சிலபஸ் 2 வால்யூம்ஸ் வந்து என்ன பண்ணணும் படிக்கணும். அதனால் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லிபரலாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு அந்த மாதிரிலாமே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து 2023 2 மார்க்ஸ் பாருங்கள். மின்புலம் வரையறு. கியூ காரணி எவ்வாறு வரையறை செய்வாய்? அதுக்கடுத்து ஆம்பியர் சுற்று விதியை கூறுக. வைரம் ஜொலிப்பதற்கான காரணம். அதுக்கடுத்து ஒரு குறுக்கீட்டு விளைவு வடிவமைப்பில் இரு அலைகளின் செறிவுகளுக்கு இடையேயான விகிதம் 36:1 எனில் குறுக்கிடும் இரு அலைகளின் வீச்சுகளுக்கு இடையேயான விகிதம் எவ்வளவு? ஒரு உலோகத்தின் ஒளிமின் வெளியேற்று ஆற்றல் என்பதை வரையறு, அதன் அலகை தருக. கதிரியக்க செயல்பாடு அல்லது சிதைவு வீதம் என்றால் என்ன? அதன் அலகு என்ன? ஒரு முழு அலைத்திருத்திற்கான மின்சுற்று. அதுக்கடுத்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு கம்பிச்சுருளின் மின்தடை 3 ஓம் மற்றும் ஆல்ஃபா 0.004 டிகிரி செல்சியஸு 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதன் மின்தடையை காண்க. இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின் சரிங்களா? 2 மார்க்ஸ் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து இல்லை. அது 3 மார்க்ஸ் பார்ப்போம். இது 2021 3 மார்க் கொஸ்டின். கிர்ஃபாப்பின் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டு விதி. மாறுநிலை கோணம் மற்றும் முழு அகதிரளிப்பு என்றால் என்ன? போட்டான்களின் சிறப்பியல்புகளை பட்டியலிடுக. இணைத்தட்டு மின்தேக்கியின் சேமித்து வைக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாட்டை பெறுக. அதுக்கடுத்து குறுக்கீட்டு விளிம்புக்கும் விளிம்பு விலைக்கும் உள்ள வேறுபாடு. அதுக்கடுத்து காற்றில் வைக்கப்பட்டுள்ள 2 காந்த முனைகளுக்கு இடையே உள்ள விலக்கு விசை 9 × 10⁻³ என 2 முனைகளும் சம வலிமை கொண்டவை. மேலும் இரண்டும் 10 சென்டிமீட்டர் தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன எனில் ஒவ்வொரு காந்த முனையின் வலிமையை காண்க. ஒரு முழு அலைத்திருத்தின் மின்சுற்று படத்தை வரைந்து அவற்றின் உள்ளீட்டு மற்றும் வெளியீட்டு அலை வடிவங்களை வரைக. மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகளை குறிப்பிடுக.
அதுக்கடுத்து அந்த யுரேனியம் அணுக்கருவானது 2 ஆல்ஃபா துகள்கள் 3 பீட்டா துகள்கள் மற்றும் காமா துகள்களை உமிழ்கிறது. இறுதியான அணு எண் மற்றும் நிறை எண்ணை என்ன? இது வந்து கால்குலேஷன் கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின். அதே 2022 கேட்டிருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் பார்ப்போம். கோள ஆடியில் எஃப் மற்றும் ஆருக்கு இடையான தொடர்பு, மின்னோட்டத்திற்கும் நிழுப்பு திசைவிற்கும் இடையான தொடர்பு, ஒளி மின் விளைவு விதி, பொது உமிழ்ப்பால் நிலை அமைப்பின் என்பிஎன் டிரான்சிஸ்டர் மின்சுற்று குறியீடு படம் வரைக. அதுக்கடுத்து போலராய்டின் பயன்கள், தொடர் இணைப்பில் மின்தேக்கின் இணைக்கப்படும் போது விளையும் தொகுபயன் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடு, ஹைட்ரஜன் அணுவின் 5வது சுற்றுப்பாதையில் கோண உந்தம், அதில் உள்ள எலக்ட்ரானின் திசைவேகம் ஆகியவற்றை கணக்கீடு. அதுக்கடுத்து காந்தவியல் லாரன்ஸ் விதி. அதுக்கடுத்து தொடர் அந்த ஆர்எல்சி சுற்றி பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து கம்பல்சரி கொஸ்டின். அதுக்கடுத்து 2023 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். புள்ளி மின்துகள் ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னத்திற்கான கோவை, கிர்காஃபின் முதல் மற்றும் 2ஆம் விதி, கால்வாமீட்டரை அம்மீட்டராக எவ்வாறு மாற்றுவாய், ஒரு சுருள் உள்ளடக்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் ஒரு மின்னியக்கு விசையை எவ்வாறு தூண்டலாம், ஃப்ரான்ஹோஃபர் வரிகள் என்றால் என்ன, சூரியன் உள்ள தனிமங்களை கண்டறிவதில் அவை எவ்வாறு உதவி புரிகின்றன, தரப்பட்டுள்ள மின்சுற்றில் 2 நல்லியல்பு டயோடுகளின் படத்தில் காட்டியுள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளன, மின்தடை R வழியே பாயும் மின்னோட்டத்தை கணக்கிடும். அதுக்கடுத்து ஒளிப்பாதை என்றால் என்ன, ஒளிப்பாதையின் சமன்பாட்டை எழுதியுள்ள அதில் உள்ள ஒவ்வொரு குறியீடும் எதை காட்டுகிறது என்பதை கூறு, ஏதேனும் 3 ஒளிமின் விதிகளை எழுதுக. அதுக்கடுத்து 1 kg நிறையுள்ள யுரேனியம் பிளவுறும் போது வெளியிடும் ஆற்றலை ஜூலியில் கணக்கிடுக. இது எல்லாமே கம்பல்சரி கொஸ்டின், சரிங்களா? இது எல்லாமே 3 மார்க்ஸு. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக 5 மார்க்ஸ் பாருங்கள். மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையை பெறுக. அதுக்கடுத்து கதிரியக்க சிதைவு விதியினை தருவி. அல்லது 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடு. அதிர்வெண் பண்பேற்றம் என்றால் என்ன, அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மை மற்றும் தீன்மைகளை வரிசைப்படுத்து. அதுக்கடுத்து 36 பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் டி பிராய் அலைநீளத்திற்கான சமன்பாட்டை பெறுக. 2 எலக்ட்ரான் வோல்ட் இயக்க ஆற்றல் கொண்ட எலக்ட்ரானின் உந்தத்தை கணக்கிடு. மேக்ஸ்வெல் சமன்பாடு தொகை நுண்கணித வடிவில் எழுதுக. அதுக்கடுத்து வானியல் தொலைநோக்கி பற்றி விவரித்து அதன் உறுப்பியத்திற்கான கோவை பெறுக. மின் தடையாக்கிகள் தொடர் இணைப்பு தொகுபயன் மின்தடை மதிப்புகளை தருவி. 0.5 mm² குறுக்குவெட்டு பரப்பு கொண்ட தாமிர கம்பியால் 0.2 A அளவுள்ள மின்னோட்டம் பாய்கிறது. அது தாமிர கம்பியில் உள்ள கட்டுரா எலக்ட்ரான் அடர்த்தியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, லென்ஸ் உருவாக்கப்படுகிற சமன்பாடு. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறையா பார்த்துருக்கலாம். அதே போல் ஆர்எல்சி சுற்று பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2022 5 மார்க்ஸ் வந்து பார்ப்போம். ஒரு முழு அலைத்திருத்தியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதம். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாடு. மின் இணைமுறை ஒன்றில் ஏற்படும் நிலை மின்னத்திற்கான கோவை. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். இரட்டை பிழிவு. இது வந்து நம்ம காலாண்டு அரையாண்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு பார்த்துருக்கலாம். பயாட் சாவார்ட் விதியை பற்றி கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் அணுவின் நிறமாலை தொடர்களை விளக்குக. அதுக்கடுத்து சிறப்பு எச்கதிர் நிறமாலை எவ்வாறு நாம் பெறுகிறோம், அதில் ஒரு சில கேள்விகள் எல்லாமே கேட்டிருக்காங்க. நிறைமாலை என்றால் என்ன, வெளிவிடு நிறமாலையோட வகைகள் கேட்டிருக்காங்க. லென்ஸ் உருவாக்குவதன் சமன்பாடு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே கொஸ்டின் சேம் 38 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இங்கேயும் 38 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடையை காண்பதை விளக்குக. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. குறிப்பாக 11th ஃபிசிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் 1ல் ஒரு 5 5 மார்க்ஸும் வால்யூம் 2ல் ஒரு 5 5 மார்க்ஸும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி எனக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அதிகமாக படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸே ஏதாவது 5 லெசன் வால்யூம் அது ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து இது லாஸ்ட் இயர் கேட்ட 5 மார்க்ஸு. நிலைமின்னியல் கூலும் விதியை கூறுக. கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை கூறுக. ஒளியின் வேகத்தை கண்டறியும் ஃபியூசி முறையை விவரி. சைக்ளோட்ரான் இயங்கும் முறை. ஒற்றை பிளவினால் ஏற்படும் விளிம்பு விளைவினை விவரித்து எண்ணாவது சிறுமத்திற்கான நிபந்தனை. தொடர் ஆர்எல்சி சுற்று. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். எலக்ட்ரான் அலையியல்பினை விவரிக்கும் டேவிசன் ஜெர்மர் கோட்பாடு அந்த சோதனை கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து விதியின் நுண்வடிவத்தை பெறுக. போர் அணுமாதிரியை பயன்படுத்தி எலக்ட்ரானின் எண்ணாவது சுற்றுப்பாதையின் ஆரம் மற்றும் திசைவதற்கான கோவையை விரிவி. மின்காந்த அலைகளின் பண்புகளை கூறுக. ஊடகம் ஒன்றின் ஒப்புமை காந்த உட்புகுத்திறன் 2.5 மற்றும் ஒப்புமை மின் விடுதிறன் 2.25 எனால் அவ்வூட்டத்திற்கான ஒளிவிலகல் எண்ணை காண்க. தெளிவான மின் சுற்று படத்துடன் டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுவதை விவரி. உள்ளீடு மற்றும் வெளியீடு அலைகளை வடிவங்களை வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த இயர் கொஷின்ஸு. இந்த 3 இயர்லையும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகலை. ஆனால் 5 மார்க்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஒரு சில இடத்துல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு.
அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துங்க. கம்பல்சரி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.